ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2025 நியூ இயர் அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 2024 நியூ இயர் அன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுவேன், ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு. பட் இந்த டைம் நியூ இயருக்கு வந்து பசங்களோட ஏரியாவில் கேக் கட் பண்ணிட்டு வீட்டில் வந்து படுத்தப்ப எனக்கு ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணாங்க. நான் யாருக்கும் மெசேஜ் பண்ணல. ஹாப்பி நியூ இயர்னு மெசேஜ் பார்த்தப்போ ஸோ அந்த மெசேஜ் வந்தது நமக்கு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் குட்டாக இருந்துச்சு. தென் அந்த பாசிட்டிவ் வைப்போட அடுத்த நாள் ஒன்றாந்தேதி நான் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் டைம் சொல்ல முடியாது, ஃபுல் டைமாக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி நியூ இயர் அன்னைக்கு போகிறேன். ஒரு ஹோட்டல், ஒரு பெரிய வெஜ்ஜு ஹோட்டல். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி எத்தனை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன் நோக்கி வரும்போது பஜாருக்கு முன்னாடி ஒரு போத்தீஸ் இருக்குது. போத்தீஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் பேர் வந்து சங்கில் ஆரம்பித்து கீதால முடியும். ஸோ அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து, அவர் மேனேஜர்னு எனக்கு தெரியாது. நான் எப்போவும் டெலிவரி எடுக்கிறேன் அந்த இடத்துல போய் நின்றுட்டுருக்கேன். ஸோ அப்போ போய் பார்த்தா அவர் எல்லாத்துக்கும் கை கொடுத்து ஹக் பண்ணி விஷ் பண்ணிட்டு வந்தார். நான் என்ன நினச்சேன், நான் அந்த டிஷர்ட் போட்டு அந்த ஃபுட் டெலிவரியான டிஷர்ட் போட்டு இருந்தப்போ எல்லாருமே அந்த டிஷர்ட்டு அந்த ஃபுட் டெலிவரி பையனுங்க இல்லை அந்த ஃபுட் டெலிவரி ஒரு பண்ணுற பர்சனை பார்த்தாலே இலக்காரமாக நினைப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு மாதிரி தரக்குறைவாக ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரி எல்லாத்துக்கும் கை கொடுத்து போயிட்டு இருந்தார். சரி நமக்கு எதுவும் கை கொடுக்க மாட்டார், நம்மளை எதுவும் மதிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தா அவர் எனக்கு கை மட்டும் கொடுத்தது இல்லாமல் ஹாப்பி நியூ சொல்லி ஹக் பண்ணார். அது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ்ங்கிற சொல்கிறத விட பரவாயில்ல, நம்மளையும் ஒரு மதித்து அதை கை கொடுத்து ஹக் பண்ணி சொல்லிட்டு போனார். சரி யார் அவர் அப்படின்ட்டு அவர் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டாஃப்கிட்ட கேட்டேன், யார் அவர் அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து சொன்னார், இது மாதிரி இந்த பிரான்ச் மேனேஜரு அப்படின்னாரு. அவர் பேர் ஏதோ சொன்னாங்க, பேரை மறந்துட்டேன். பட் ஆனால் ஆளை மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட் நியூ இயர் அப்போ எனக்கு அந்த விஷ் மறக்க மாட்டேன். ஒருத்தர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணார். ஸோ அதனால் நானும் இந்த 2025 எல்லாத்துக்கும் பாசிட்டிவாகவே இருக்கும். ஸோ நம்மளும் பாசிட்டிவாக இருப்போம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாசிட்டிவாக வச்சுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.